ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமாக பல்வேறு முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டு பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். அதாவது ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமாக ஒரு சில அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இப்போ அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 55 அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகள் உள்ளன. இங்கு சிவில், மெக்கானிக்கல் உள்ளிட்ட பொறியியல் சார்ந்த பாடப்பிரிவுகளும் கணிதம், இயற்பியல், வேதியியல், ஆங்கிலம் ஆகிய பொறியியல் சாராத பாடப்பிரிவுகளும் விரிவுரையாளர் அதாவது லெக்சருக்கான வேக்கன்சி மொத்தமாக பார்த்தா 2051 பணியிடங்கள் உள்ளன. ஆனால் இவற்றில் 1476 பணியிடங்கள் மட்டுமே இப்போதைக்கு ஒர்க் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மீதி 575 வேக்கன்சி காலியாக இருப்பதாக பார்த்தா அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ விரைவில் இந்த 575 வேக்கன்சி நிரப்பப்படும் அப்படின்ற மாரி டிஆர்பி சார்பை இப்போதைக்கு வெளியிட்டிருக்காங்க பாருங்க. அதாவது கடைசியாக இந்த டிஆர்பி பாலிடெக்னிக் லெக்சருக்கான வேலையை இப்போ எப்போ போஸ்டிங் பண்ணாங்கன்னா 2017. அப்போ தான் 1058 பேருக்கு டிஆர்பியில் மூவாக இந்த வேக்கன்சியை நியமிச்சிருந்தாங்க. ஸோ இப்போ இந்த வருஷம் டிஆர்பி ஆனுவல் பிளானரில் பாலிடெக்னிக் லெக்சருக்கான வேலைவாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் அப்போ இந்த 575 வேக்கன்சி விரைவில் நிரப்பப்படும் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு பத்திரிகை செய்தியில் வெளியிட்டிருக்காங்க. இதான் பார்த்தா ஃபர்ஸ்ட் அப்டேட். அதுக்கப்புறம் செகண்ட் அப்டேட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் தனியார் பள்ளிகளுக்கு இணையான கல்வித்தரத்தை வழங்க தமிழக அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் காலி பணியிடங்கள் நிரப்ப தமிழக அரசு உத்தேசித்துள்ளது. அரசு பள்ளிகளில் காலி பணியிடங்கள் இருப்பதால் மாணவர்கள் கல்வித்திறன் பாதிக்கப்படும் என கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து அரசு பள்ளிகளில் 10,000க்கு மேற்பட்ட காலி பணியிடங்கள் உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. அதில் 5,786 இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களும் 2,000 முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களும் மற்றும் 2,600க்கும் மேற்பட்ட பட்டதாரி பணியிடங்கள் இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பள்ளிகளுக்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில் மாணவனுடைய கல்வித்திறனுக்கு பாதிப்பு ஏற்படாத வண்ணமாக 2026ஆம் ஆண்டுக்குள் இந்த எல்லா வேக்கன்சியும் நிரப்பப்படும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மேலும் இம்மாதம் இறுதிக்குள் 3000 ஆசிரியர்களுக்கு தமிழக முதல்வர் பார்த்தீங்கன்னா பணி நியமனம் வழங்குவார் அப்படின்றத பார்த்தா சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் இன்செக்ஷன். ஸோ உங்களுக்கு மொத்தமாக 10,000 வேக்கன்சி இருக்குது. 10,000 வேக்கன்சியை 2026க்குள்ளே நிரப்பப்படும் அப்படின்றத பார்த்தா தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் டிஆர்பி ஆனுவல் பிளானை பொறுத்த வரைக்கும் வெளியிட்டாங்களே தவிர எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனுமே இன்னும் வராமல் இருக்குது இந்த வருஷத்துக்கு. ஸோ டெட் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷனும் கிட்டத்தட்ட சொல்லி ரொம்ப நாட்கள் ஆயிடுச்சு, இன்னும் வராமல் இருக்குது. ஸோ அதெல்லாம் விரைவில் பார்த்தா ரிலீஸ் பண்ணணும். அப்போ தான் பார்த்தா நிறைய போஸ்டிங், நிறையா வேக்கன்சி ஃபில் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு 3,193 ஆசிரியர் பார்த்தா நியமனம் செய்ய போகிறதா சொல்லியிருக்காங்க. விரைவில் அதுக்கான அப்டேட்டும் இருக்க போது. அதுக்கப்புறம் முக்கியமான இன்ஃபர்மேஷன், பிஜிடிஆர்பி இருக்க பாருங்க, அதுக்கான சிலபஸை பார்த்தா மாற்றி கசட்டில் தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க. முதுநிலை அதாவது முதுகலை ஆசிரியர், உடற்கல்வி இயக்குனர் நிலை 1 மற்றும் கணினி பயிற்றுனர் நிலை 1 இதுக்கான எல்லா சிலபஸையுமே பார்த்தா மாற்றி அமைச்சு அரசாணையை வெளியிட்டிருக்காங்க. அரசுலையும் பார்த்தா மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இதான் உங்களுக்கான ஒரு புதிய இன்ஃபர்மேஷன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எந்தமான நியூ சிலபஸ் கொடுத்துருக்காங்க, எந்தமான டாபிக் இருக்க போது அதை பற்றி எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பிஜிடிஆர்பி எக்ஸாம் அட்டன் பண்ண போகிறவங்களுக்கு இதுக்கப்புறம் புதிய சிலபஸ் தான். ஸோ என்னமான சிலபஸ் மாறி இருக்குது அப்படின்றத இந்த ஒரு அரசு இதில் வச்சு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதான் உங்களுக்கான புதிய சிலபஸ். ஓகே, அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் உங்களுக்கு அந்த டிஆர்பி போர்டு சார்பு வெளியிட்ட முக்கிய அறிவிப்புகள் பத்திரிகையில் கொடுத்துருக்காங்க. ஸோ விரைவில் நம்ம நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்க்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா வருடாந்திர ஆனுவல் பிளானில் இது வரைக்கும் எந்த நோட்டிஃபிகேஷன்ஸுமே வராமல் இருக்குது. பட் அப்டேட் பண்ணிட்டாங்க, நோட்டிஃபிகேஷன்ஸ் எதுவும் வராமல் இருக்குது. விரைவில் நம்ம பார்த்தா டெட் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்க்கலாம். ஸோ வெயிட் பண்ணி ரெடியாக இருங்க. கண்டிப்பாக விரைவில் உங்களுக்கான அப்டேட் கண்டிப்பாக வரும். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இதில் பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையிலே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.